நான் தளபதியோட பெரிய ஃபேன். அதனாலதான் சார் பாக்குறதுக்காக வந்தோம். பாண்டிச்சேரி மக்களுக்காக நிறைய பண்றதா சொல்லியிருக்காங்க. டிஎம்கேல எது பண்ணலன்னு சொல்றாங்களோ அது எல்லாமே இப்ப பண்றதா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே பாண்டிச்சேரி மக்களுக்காக தளபதி நிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க அண்ணாவை ரொம்ப நம்புறோம். எப்பவுமே அண்ணாக்காக நாங்க துணையா இருப்போம். எப்பவும் கைவிட மாட்டோம். பாண்டிச்சேரி மக்களோட ஆதரவு அண்ணனுக்கு எப்பவும் இருக்கும். நான் கண்டிப்பா நினைக்கிறோம். அவங்க எங்க கூட பாண்டிச்சேரியில கூட்டணி வச்சு அண்ணன் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அவர் எல்லாமே சொல்லல. தமிழ்நாட்டு கட்சி கூட இங்க இருக்கிற கட்சி கூட்டணி வச்சு இங்க இருக்கிற கட்சியும் ஜெயிக்கணும் அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். சார் இப்போ இங்க வந்து எதிர்பார்த்து வந்தது இங்க பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். ஸோ அண்ணா சொன்ன மாதிரியே தமிழ்நாட்டை விட எக்ஸ்பெக்டேஷனா இங்க ரொம்ப நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க மக்களோட சேஃப்டிக்கு. அண்ட் இங்க வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் வர்றதுக்கு முக்கியமா அண்ணா வந்து ஒரு கான்பிடென்ட் கொடுத்திருக்காங்க. அதால பல பேருக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும்ன்றத நம்ம நம்புறோம். ஸோ அதுக்கான சான்சஸும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்மேன்ஸுங்களுக்கு அண்ட் இங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே சரி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ட்ரஸ்டபிளாவே இருக்கு சார். 100க்கு 100 உண்மை. இந்த பாண்டிச்சேரியில உண்மையா ஒரு சட்டத்துக்கு விரோதமா நிறைய நடக்குது. இருக்கிறவங்கள ஏற்றி விடுறது, இல்லாதவங்களை இது பண்றது. நாங்களாம் ஒரு வீடு வாசல் இல்லாமல் வாடகை விட்டு இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல. இன்ன வரையும் நாங்கள் வீட்டு சொந்த வீடு இல்லாமல் எவ்வளோ தவிக்கிறோம் வாடகை கொடுக்காம. அதான் ரொம்ப கஷ்டம். இந்த பாண்டிச்சேரியில் ரொம்ப வறுமையாக வாட்டுறாங்க. எப்படி சொல்றதுன்னே தெரியல. இல்லாத மக்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து நல்ல முன்னெடுத்து கொண்டு வரணும். வாலிப பிள்ளைங்க வேலை இல்லாமல் சுற்றின்னு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கணும். ஒரு வீடு இல்லாத, ஒரு வாசல் இல்லாத, ஒரு வாடகை வீட்டு இருந்து எவ்வளோ கஷ்டம் இன்ப துன்பப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு வீடு வாசல் கிடைக்கணும். இதெல்லாம் விஜய் என்ன செஞ்சாருன்னா இன்னும் மேல் நாங்களாம் இன்னும் அவருக்கு பக்கத்துணையாக இருப்போம். ரொம்ப நன்றி. எல்லாத்தோட இவர் பெஸ்டா வருவாருங்க, அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். அவரை விட எல்லாத்தோட இவர் பெஸ்டா வருவாரு. எங்களுக்கெல்லாம் நிறைய செய்வாரு. மகளிருக்கு நிறைய செய்வாருங்க. அவரு கண்டிப்பா செய்வாரு. அவர் செய்யறாரு, செய்யல, எங்களுக்கு அவர் வரணும், அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களோட ஏற்பாடு, போலீஸோட ஏற்பாடு எல்லாம் சூப்பருங்க. எதையும் நாங்க குறை சொல்ல முடியாது. எங்க தலைவர் நாங்க ரொம்ப ஜாலியா பார்த்தோம். அவர் பேசுனதே எங்களுக்கு போறோம். நாங்க வாழ்ந்த முடிச்சுட்டோம். அதுல எல்லாமே செய்யறேன்னு இருக்காருங்க. வந்து அவர் வந்து சொல்லல, செய்வாரு கண்டிப்பா. எல்லாம் சொல்லிட்டு செய்யறேன்றாங்க, செய்ய மாட்டாங்க. இவர் கண்டிப்பா முன்னாடியே சொல்லிருக்காரு செய்யறேன்னு, கண்டிப்பா செய்வார் நம்பிக்கை. கோரிக்கையெல்லாம் ஆல்ரெடி அவர் கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு. வந்து ஆட்சி அமைக்கும் போது கண்டிப்பா அதெல்லாம் சரி பண்ணிடுவார். புதுச்சேரி, மாகே, காரைக்கால், யானம் இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா சரி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பந்தோபஸ்து நல்லா இருக்கு. போலீஸ்க்கு நன்றி சொல்லியிருக்காரு. நாங்களும் நன்றி சொல்லிக்கிறோம். அவருக்கோசம் தான் வந்தோமே. நாங்க அவரை பார்க்கணும்னு வந்தோம். இப்ப நீங்க எல்லா மாநாட்டுக்கும் போங்க. நாங்க எல்லாரும், நான் போனதில்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறேன். அவரை தளபதியை பார்க்கணுன்றதுனால லீவு போட்டு வந்தேன். நான் அவரை பார்த்துட்டா சந்தோஷமா போறேன். அவர் தான் வருவார், இந்த ஆட்சிக்கு நல்லது பண்ணுவார். எங்களுக்கு அவர் தான் வருவார். 2026 தளபதி தான். அவரு தான். மாநாடு இதெல்லாம் சூப்பரா நடந்துச்சு. இதெல்லாம் பாதுகாப்பா கொடுத்தாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் கொடுக்கணும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சேஃப்டியா கொடுத்தா நல்லா இருக்கும். பாதுகாப்பா இருந்துச்சு. உள்ள நல்லா பேசினாரு. தாராளமா இருந்துச்சு. ஃப்ரீயா ஸ்பேஸ் கொஞ்சம் தாராளமா இருந்துச்சு. நல்லா டீசெண்டா முடிச்சிட்டாங்க. இதே மாதிரி நம்மளுக்கு தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து எல்லாம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை. இல்ல இதே மாதிரியே பண்ணிட்டு போக போக எங்களுக்கு ரோட் ஷோ கொடுத்தா பரவாயில்ல. இதே மாதிரி பாதுகாப்பா டீசெண்டா கொஞ்சம் பேர்த்தோட கார்டு கொடுத்து பேச விட்டா பரவாயில்ல. தளபதி பேசினாரு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கரெக்டா தான் பண்ணாங்க. அங்க அதிக பேர் இருந்தாலும் கொடுக்கல பர்மிஷனு. இங்க கம்மி பேர் தான் போலீஸ், ஆனா இருந்தாலும் பர்மிஷன்ஸ் கொடுத்தாங்க. நல்லா பண்ணாங்க, சூப்பரா இருந்துச்சு. நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா காலைல 5 மணிலேருந்து இங்கே நிற்கிறோம். கூட்டம் ஓட்டாமான்னு கேட்குறாங்க. 5 மணிலேருந்து இப்போ என்ன மணி 11 மணி வரைக்கும் நிற்கிறோம். அந்த ஓட்டு போகிறதுக்காக தான் நிற்கிறேன். எப்போ பார்த்தாலும் கூட்டம் ஓட்டாமான்னு என்ன அர்த்தம்? இப்போ ஆகிப்போச்சு 12 மணி வரைக்கும் நின்றுக்கிறோம். இம்மா நேரம் நின்று ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நாங்கள் ஓட்டு போட மாட்டோமா அவருக்கு, எங்கள் அண்ணனுக்கு? அதோ 72 நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்காரு வெளியே. இல்லை வரணும் தானே. இங்கே வரணும்னா எப்படின்னா, இங்கே ஐயா ரங்கசாமி கூட நல்லாட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. குறை சொல்கிற அளவுக்குலாம் அவர் ஆட்சி கிடையாது, நல்லாட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு அவர். இது அவங்க 2 பேர் கை கோத்து இதை கொண்டு போனாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் நாங்கள் நம்புறோம். புதுச்சேரியில் அது எந்தவித மாற்றமும் இல்லை. 2026 நல்ல அமோக வெற்றி பெறும். 2 பேரும் நட்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நல்லா ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க. பொதுமக்களும் காவேகாக்கும் என்ஆர் காங்கிரஸ் சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க புதுச்சேரியில். புதுச்சேரி மக்களை பொறுத்த மட்டில் என்ஆர் காங்கிரஸும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போட முன்னுரிமை இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இது வந்து இன்னொரு பிற கட்சி பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்துக்கு இங்க ஆள்ற கட்சி இவ்வளவு பெரிய சப்போர்ட் கொடுக்கறது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்.
அதை கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பார்க்கலாம். நான் காலம் தான் பதில் சொல்லணும். இதுல மெயினா சார் புதுச்சேரி காவல்துறை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதை பார்த்து தமிழக காவல்துறைக்கும் நாங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணி தளபதியே மீட்டிங் போறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு எல்லாமே பண்ணணும். ஆகுது. அவர் இன்னும் நிறைய பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம், நிறைய பேசல, பரவாயில்ல. பேசுற வரைக்கும் சந்தோஷம் தான். அவர் வந்தது, அவர் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவ்வளவுதான் சார். தளபதியாவ தான் மீட்டிங் கட்சி, தளபதி தான் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். ஆனா இப்போ இப்போதான் ஸ்டார்டிங் வந்திருக்காரு பாண்டிச்சேரிக்காக ஒரு குரல் குத்து இருக்காரு. இது தமிழ்நாடு மட்டும் இல்ல, மற்ற மாவட்ட லெவல் வரைக்கும் இது மாநில லெவல்ல இது பேசப்படும். நாங்க எதிர்பார்த்த விஷயத்துல பாதி பேசி இருக்காரு, இன்னும் நிறைய பேசி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்க இந்த ரெஸ்டோ பார் அதிகமா இருக்குது, ஓகேங்களா? அதனால இங்க நிறைய குற்றச்செயல்கள் நடக்குது, நிறைய கொலைகளோ நிறைய விஷயம் நடக்குது. அது மக்களுக்கு வெளியே தெரிய மாட்டேது. சட்ட ஒழுங்கு ரொம்ப கம்மியா தான் இருக்குது. ஒரு 30ல இருந்து 40 கொலை வரைக்கும் நடந்து இருக்குது, ஓகேங்களா? இதே தமிழ்நாட்டுல நடந்து இருந்தா தமிழ்நாட்டுல என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு கொலை நடந்தாலே சட்ட ரீதியான சில நடவடிக்கை என்கவுண்டர் வரைக்கும் போகும். இங்க சில விஷயத்த பண்ண மாட்டாங்க. அதனால ரவுடிங்களோ பெண்களுக்கு சில விஷயத்துல பாதுகாப்பே இருக்க மாட்டேது. நைட்ல எங்க போனாலும் நிறைய பிரச்சனை அது வெளியே தெரிய மாட்டேது. ஆனா இது டூரிஸ்ட் பிளேஸ், அதனால இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லி இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவர் தளபதி மாற்றத்துக்காக வந்துகிறாரு. நாங்க பாண்டிச்சேரியில இருக்கிறதால நாங்க மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள். அவரும் பழைய முதல்வர் போல இருக்கக்கூடாது. அதே போல இப்ப அவர் மாற்றத்தை நோக்கி பண்ணும்போது நல்லபடியாக பண்ணணும். 2026ல தளபதி தான் சிஎம். சூப்பரான ஆட்சியா இருக்கும். கேர்ள்ஸுக்கு, அதுவும் மெயினா பெண்களுக்கு சூப்பரா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு விஜயண்ணா வந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வராரு விஜயண்ணா பாண்டிச்சேரிக்கு. ஸோ நாங்க வெல்கம் பண்றோம். ஆக்சுவலா மணல் அரிப்பு கடல் அரிப்பு பத்தி பேசுவார்னு எதிர்பார்த்தோம். கடல் தண்ணி கிராமத்துக்குள்ள போகுதுன்னு ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதை பத்தி பேசுவாரு நான் எதிர்பார்த்தேன். இன்னும் வரும் காலங்கள்ல அதை பத்தி பேசி மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நல்லா இருக்கும். வருங்காலத்துல விஜய் ஆட்சி அமைச்சா கண்டிப்பா மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு. இது ஹானஸ்டா நான் சொல்றேன். சோ நான் வி ஹோப் விஜயண்ணா. தேங்க்யூ. இன்னும் அடுத்து அவர் தான் சொன்னார்ல, இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சாரம் மாதிரி நமக்கான பிரச்சனையா அவர் பேசி சொல்யூஷன் கொடுப்பாரு. சோ இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, மேஜரான ப்ராப்ளம் மட்டும் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறம் வருங்காலங்கள்ல ஒரு கிராமத்துல என்ன ப்ராப்ளம் நடக்குமோ அதை பார்த்து அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. சிஎம் தான் விஜய், அடுத்த சிஎம் தான். சோ விஜய் கண்டிப்பா ஆட்சி அமைப்பாரு. வி ஹோப் ஆட்சி அமைக்க. இவ்வளோ பேர் ஃபேன் பேஸா வரல, இவ்வளோ கால் கடுக்க நைட்டு விடிய தூங்காம இருக்காங்கன்னா ஓட் போடுறதுக்காக வராம சும்மா ஒரு மீடியா அதுக்காக போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா எல்லாருமே ஓட் போடுவாங்க. ஸோ விஜயனா தான் அடுத்த சிஎம், இதை சொல்லிக்கிறோம். ரங்கசாமி ஐயா கூட வச்சாருன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற, இருக்க பெட்டரை விட இன்னும் டபுள் பெட்டரா இருக்கும்ன்ற. சோ அவரோட தாட்ஸ் ஒரு டிஃபரெண்டா இருக்கும்ல. வரட்டும், அவரும் பண்ணட்டும். எல்லாம் அவர் வந்தா நல்லது பண்ணுவாரு. இதை ஹானஸ்டா நான் சொல்றேன், ஓகேங்களா? பாண்டிச்சேரியில நம்ம தளபதி ஆட்சி தான் நடக்க போகுது, கூட்டணி ஆட்சி நடக்க போகுது. அதே மாதிரி 2026ல தமிழ்நாட்டுல திமுக கவர்மெண்ட் ஓட போறோம். நாங்க இந்த ஊபி 200 ரூபாய் ஊபி எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லிட்டு இந்த சீமான், தம்பி சீமான், நீ எல்லாம் தளபதி பேசுறதுக்குள்ள தகுதியே கிடையாது, இந்த சாட்டைக்கு கிடையாது. எங்க தளபதி வர போறாரு. இந்த கூட்டம் எல்லாம் 200 ரூபாய் காசுக்காக கூட்டின கூட்டம் கிடையாது. எங்க அண்ணன் தளபதி கண்டிப்பா நல்லது நடக்கும். அதே மாதிரி மீனவர் பிரச்சனை எல்லாத்தையும் பேசியிருக்காரு அண்ணன். அதே மாதிரி கல்வி, பொருளாதாரம், பாண்டிச்சேரியை மாநிலமா ஆக்கிறதுக்கு 40-50 வருஷமா இந்த பாண்டிச்சேரி மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கோரிக்கையை எங்க தளபதி வந்தா கட்டாயம் இதை நிறைவேற்றி கொடுப்பாருண்ணா. தளபதி வந்தா எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். தமிழ்நாட்டிலேயே ஆட்சி பிடிக்க போறாரு. பாண்டிச்சேரி நாங்க தான், நம்ம தான். காங்கிரஸ் அரசு திமுக அரசு வேண்டாம். அண்ணா பாண்டிச்சேரியில டிவிகே வந்தாதான் பாண்டிச்சேரி நல்லா இருக்கும், இளைஞருக்கு வேலை வாய்ப்பை தரும். கண்டிப்பா நிச்சயமா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் வேலை கிடைக்கும் ப்ரோ. கவர்மெண்ட் 2024 எங்க தலைவர்த்திக்கு உட்கார வைப்பாங்க. அடுத்த சிஎம் எங்க தலைவர் தான். என்றும் தளபதி இப்போதைக்கு பார்த்தோம்னா டிவிக்கு மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கூட்டத்தை பாத்தீங்களா? வேற 5000 பேர் தான் டோக்கன் கொடுத்தாங்க, அது மேலே இருக்கிறாங்க.
டோக்கனை தாண்டி வந்திருக்காங்க. டோக்கன் கொடுக்கலன்னா என்ன ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்க. டோக்கன் கொடுத்தனால இப்ப இவ்வளவு வந்திருக்காங்க. டோக்கன் கொடுக்கலாம் எவ்வளவு பேர் நினைச்சு பாருங்க. இந்த இடமே நிக்கிறதுக்கு இடம் இருக்காது. இப்பயே அப்படித்தானே இருக்கு. அவ்வளவுதானே. புதுச்சேரியில வந்து ஐடி கம்பெனி ஓபன் பண்ணிருக்கேன். அதான் இல்ல புதுச்சேரியை பார்த்து கத்துக்குங்க. அவ்வளவுதானே. ஐடி கம்பெனி ஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை புதுச்சேரியில கிடையாது. அதை வர வரைக்கும் ஆமா மாநில அரசு அது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. 2026 தளபதி மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. சத்தியமா சொல்ற கூட்டத்தை பாருங்க. எவ்வளவு பேர் நீங்களே டோக்கன் 5000 பேர் தான் கொடுத்தாங்க. 5000 பேர் 5000 பேர் கேட்டு அந்த கேட்டை வாட்ஸ்அப் வந்தானுங்க பசங்க. இது ஒரு டோக்கனுக்கு 2 பேர் சொன்னாங்க. இப்ப காலையில வந்து என்ன கேட்டது சொன்னாங்க, ஒன்னு தான் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எவனுமே மதிக்கல. ஏறி பாஞ்சானே உள்ள வந்து நேர்த்தானுங்க. அவ்வளவுதான். எதுவுமே டைமே பத்தலையாப்பா எங்களுக்கு. எங்க அண்ணன் பேசுறது பத்தல. நாங்க 6 மணில இருந்து நிக்கிறோம் அண்ணனை பாக்குறதுக்கு. பட் அவ்வளவு பார்க்க முடியல. லேடிஸ்க்கு தனியா கொடுத்துருக்கலாம். எங்களால சரியா பார்க்க முடியல. எங்க அண்ணன் நெக்ஸ்ட் டைம் இங்க வரும்போது நான் ஃப்ரீயா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். பார்க்கல, சாரை தான் பார்க்கல. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள உடனே கிடையாது. நான் வரதுக்குள்ள சார் போயிட்டாங்க. டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. நானும் வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல. சாருடைய ரசிகர் எல்லாரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்த இதில் கண்டிப்பாக சாரை பார்க்கலான்னு இருக்கேன். சார் தான் அடுத்த சிஎம் வரணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருமே. அவர் ஏன்னா அவர் எல்லாருமே சமத்துவமாக பார்க்குறாரு. அந்த விதத்தில் அவர் தான் கண்டிப்பாக அடுத்த சிஎம் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நான் பாண்டிச்சேரி லோக்கல் தான். பாண்டிச்சேரி கன்னிக்கோயில் பக்கத்தில் காட்டுக்குப்பண்ட கிராமத்துலேருந்து நான் வந்திருக்கிறேன். 5000 பேர் சொன்னாங்க. இங்கே 5000 பேருக்கு மேலே ஒரு 50,000 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சாருடைய வெற்றியை நோக்கி தான் தெரியுது. கண்டிப்பாக அடுத்த சிஎம் சார் தான்.